Good morning students. Next நாம் பார்க்க போகிறது error analysis. இதில் எரர் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அப்சல்யூட் எரர். ஓகே, அப்சல்யூட் எரர் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, the magnitude of the difference between the true value and the measured value of a quantity is called the absolute value. இதில் ட்ரூ வேல்யூ என்ன, மெஷர்ட் வேல்யூனா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, அதுக்கு அடுத்த எக்ஸாம்பிள் தந்துருக்காங்க. இஃப் a1 a2 a3 எக்ஸட்ரா எக்ஸட்ரா an ஆர் த மெஷர்டு வேல்யூ. ஓகே, இதில் மெஷர்டு வேல்யூக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு லைன் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு லைன் நமக்கு இருக்குது. இந்த லைனை நம்ம மெஷர் பண்ணணும். ஓகே, இப்போ மெஷர் பண்ணால் ஸ்கேல் எடுத்துக்கிறோம். ஸ்கேல் எடுத்து இதை வச்சுக்கிறோம். சப்போஸ் இந்த இடத்துல 0ங்கிற டேர்மும் இங்கே நமக்கு 5ங்கிற டேர்மும் இருந்துச்சுன்னா இந்த லைனோட லென்த் நமக்கு 5 சென்டிமீட்டர். இதுதான் நமக்கு மெஷர்டு வேல்யூ. ஓகே, மெஷர்டு வேல்யூவும் நமக்கு ட்ரூ வேல்யூவும் ஈக்குவலாக இருக்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஏதாவது நமக்கு டேமேஜ் இருந்தால் கண்டிப்பாக மெஷர்டு வேல்யூ ட்ரூ வேல்யூ நமக்கு சேம் கிடையாது. ட்ரூ வேல்யூங்கிறது நமக்கு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, அது கம்பல்சரி கரெக்டான வேல்யூ தான் நம்ம ட்ரூ வேல்யூ நம்ம சொல்கிறது. பட் மெஷர் வேல்யூ அப்படிங்கிறது நீ டேமேஜான ஒரு ஸ்கேலில் மெஷர் பண்ணாலும் மெஷர்டு வேல்யூ தான், ஒரு கரெக்டான ஸ்கேலில் மெஷர் பண்ணாலும் மெஷர் வேல்யூ தான். சப்போஸ் கரெக்டான ஸ்கேலில் மெஷர் பண்ணுற வேல்யூவும் ட்ரூ வேல்யூ நமக்கு சேமாக இருந்துச்சுன்னா அங்கே நமக்கு எரர் கிடையாது. சப்போஸ் எரர் இருந்தால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்த்துட்ருக்கோம். ஓகே, தென் ஓகே, அப்போ அப்சல்யூட் எரருங்கிறது நமக்கு என்ன, மெஷர்டு வேல்யூக்கும் ட்ரூ வேல்யூக்கும் மெஷர்டு வேல்யூக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் அப்சல்யூட் எரர். ஓகே, இப்போ நம்ம ஒரு லைன் எடுத்து மெஷர் பண்ணுறோம். மெஷர் பண்ணும் போது ஃபஸ்ட் நான் ஒரு வேல்யூ மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். அது ரைட்டாகவும் இருக்கலாம், ராங்காகவும் இருக்கலாம். ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நாம் ஒரு வேல்யூ மட்டும் எடுத்துக்கிட்டு அது கரெக்டுங்கிறத நம்ம என்றைக்கும் நம்ம அனலைஸ் பண்ண முடியாது. அதுக்காக நம்ம என்ன செய்வோம்னா, நம்ம 10th ப்ராக்டிக்கலில் பார்த்துருப்போம். ஒரு டேபிளுக்கல்னா ஒரே வேல்யூ மட்டும் எடுத்து டேபிளுக்கத்தை ஃபில் பண்ண மாட்டோம். அதில் 4 or 5 ரீடிங் நம்ம எடுப்போம். அந்த 4 or 5 ரீடிங் நம்ம எடுத்து அதுக்கான ஆவரேஜ் போடும்போது தான் ஓகே இது நம்ம கரெக்டான வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுக்கிறது. இங்கேயும் நம்ம அதான் ஃபாலோ பண்ண போகிறோம். நம்ம எடுக்கிற ஒரு வேல்யூ மட்டும் நம்ம கரெக்டுங்கிறது எப்பயுமே நம்ம எடுத்துக்க முடியாது. அப்போ 3 or 5 வேல்யூஸ் 6, 7 நம்ம இதுதான் எவ்வளோ வேல்யூ நம்ம எடுத்துக்கலாம். எவ்வளோ வேல்யூ நீங்கள் எடுத்தாலும் அதுக்கான ஆவரேஜ் நம்ம போடணும். அந்த ஆவரேஜ் போடுறது தான் இந்த இடத்துல நம்ம என்ன சொல்கிறோம்னா ட்ரூ வேல்யூ அல்லது மீன் வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்கிறது. அப்போ அந்த மீன் வேல்யூக்கும் நீ மெஷர் பண்ணுற இண்டிவிஜுவலாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேல்யூக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு தான் நம்ம அப்சல்யூட் எரர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்சல்யூட் எரர் நம்ம என்னென்னு சொன்னால் இண்டிவிஜுவல் எரர் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, the magnitude of the difference between the true value and the measured value of a quantity is called the absolute value. சப்போஸ் இங்கே நான் மெஷர் பண்ணுற வேல்யூ a1 a2 a3 an இதெல்லாம் நமக்கு மெஷர் பண்ணுற வேல்யூவாக இருக்குது. இதெல்லாம் நமக்கு மெஷர் பண்ணுற வேல்யூவாக இருக்குது அப்படின்னா இதுக்கான மீன் வேல்யூ இங்கே நம்ம போடுறோம். அப்போ மீன் வேல்யூனா என்ன, எத்தனை வேல்யூ நம்ம மெஷர் பண்ணமோ அத்தனை வேல்யூ ஆட் பண்ணி நம்பர் ஆஃப் வேல்யூ நம்ம டிவைட் பண்ணுறோம். இங்கே நம்ம எத்தனை வேல்யூ எடுத்திருக்கேன், n நம்பர் ஆஃப் வேல்யூ நான் எடுத்திருக்கேன். அப்போ என்னால் நம்ம டிவைட் பண்ணிக்கிறோம். ஓகே, அப்போ என்னால் டிவைட் பண்ண கிடைக்கிறது தான் நமக்கு மீன் வேல்யூ அல்லது ட்ரூ வேல்யூ நம்ம சொல்கிறோம். அப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரே ஈக்குவேஷன் சொல்கிற மாதிரி இருந்தால் 1/n சமேசன். அப்போ சமேசன்னா சம் பண்ணுறதுன்னு அர்த்தம். அப்போ எதுலேருந்து இது வரைக்கும் சம் பண்ணுறோம், இங்கே ஏஐன்னு எடுத்திருக்கேன். அப்போ ஐயோட வேல்யூ 1ல் இருந்து ஐயோட வேல்யூ n வரைக்கும் நான் சம் பண்ணுறேன். இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா மீன் வேல்யூ அல்லது ட்ரூ வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இப்போ இதில் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அப்சல்யூட் எரர் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அப்போ அப்சல்யூட் எரர் நமக்கு என்ன டிஃபைன் நம்ம பார்த்தோம், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ட்ரூ வேல்யூ டு மெஷர்ட் வேல்யூ. அப்போ இதுதான் நமக்கு ட்ரூ வேல்யூ. மெஷர்டு வேல்யூங்கிறது நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா a1 a2 a3 இதுதான் நமக்கு மெஷர்டு வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்கிறது. அப்போ இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸு தான் நம்ம இங்கே அப்சல்யூட் எரர்னு பார்க்க போகிறோம். அப்போ டெல் a1 மாடுலஸ், இந்த மாடுலஸ் இதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா மாடுலஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த 2 லைன்ஸுக்குள்ளே நம்ம டெல் a அப்படி போட்டால் இதுக்கு மீனிங் என்னென்னு பார்த்தோன்னா, சப்போஸ் டெல் ஏக்கான வேல்யூ மைனஸில் வந்துச்சுன்னா -1 இருந்துச்சுன்னா நம்ம இது என்னென்ன எடுத்துக்கலாம்னா +1 நம்ம எடுத்துக்கலாம். அதுக்காக தான் நம்ம இந்த மாடுலஸ் நம்ம யூஸ் பண்ணுறது. மாடுலஸ் யூஸ் பண்ணால் -1 நம்ம ப்ளஸ்ஸாக மாற்றிக்கலாம். ஏன்னா நமக்கு தேவை ஒன்லி டிஃப்ரென்ஸ் மட்டும் தான் தேவையில்லையே, அது நமக்கு மைனஸாக ப்ளஸ்ஸாங்கிற அந்த வேரியேஷன் நமக்கு தேவையில்லை.
ஓகே, இப்போ A1ல் நமக்கு எவ்வளோ எரர் ஃபார்ம் ஆயிருக்கு, அந்த எரர் ஃபார்ம் ஆனது நம்ம del A1, ஏன்னா டெல்னு சொல்லிட்டு நமக்கு ஸ்மால் வேல்யூ, அப்போ ஸ்மால் எரர் தான் நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கு நம்ம எடுத்துகிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அப்போ del A1 ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப், அப்போ எதுவும் இதை மைனஸ் பண்ணோம், ட்ரூ வேல்யூ டு மெஷர் வேல்யூ. அப்போ ட்ரூ வேல்யூ நம்ம AM அப்படின்னு எடுத்துட்டோம், மெஷர் வேல்யூவை ஃபஸ்ட்டு வேல்யூ A1, செகண்ட் வேல்யூ A2, தேர்ட் வேல்யூ A3 அப்படின்னு நம்ம எடுத்துருக்கோம். அப்போ AM மைனஸ் A1, இது A1க்கான அப்சல்யூட் எரர், இது A2க்கான அப்சல்யூட் எரர், இது ANக்கான அப்சல்யூட் எரர். இந்த மாதிரி நமக்கு 1 by 1 நம்ம போட்டு வந்துட்டு இருக்கலாம். இதுதான் நம்ம என்ன சொல்கிறோன்னா அப்சல்யூட் எரர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மீன் அப்சல்யூட் எரர் அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்போ அப்சல்யூட் எரர் மீன் என்ன, எத்தனை அப்சல்யூட் எரர் பார்த்தோமோ அதுக்கான மீன் வேல்யூ தான் நமக்கு மீன் அப்சல்யூட் எரர். இங்கே நம்ம எத்தனை வேல்யூ பார்த்துருக்கோம்னா del A1க்கான del A1, del A2 எக்ஸெட்ரா 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 del AN இது வரைக்கும் பார்த்துருக்கோம். அப்போ அதுக்கு மீன் வேல்யூ எடுக்கும்போது மாடுலஸ் ஆஃப் del A1 ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் del A2 ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் del A3 ப்ளஸ் எக்ஸெட்ரா 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 ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் del AN. அப்போ நம்பர் ஆஃப் வேல்யூஸ் n, அதனால் டிவைட் பை n போட்டுக்கிறோம். அப்போ இதுதான் மேலே சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா மீன் அப்சல்யூட் எரர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இதில் AMங்கிறது என்ன, ட்ரூ வேல்யூ, del AMங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மீன் அப்சல்யூட் எரர். இது நம்ம இருக்க முன்னாடியே பார்த்தது தான். ஓகே, இப்போ இதில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரிலேட்டிவ் எரர் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்போ ரிலேட்டிவ் எரருங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா த ரேஷியோ பிட்வீன் த ரேஷியோ பிட்வீன் மீன் அப்சல்யூட் எரர் டு த மீன் வேல்யூ. மீன் அப்சல்யூட் எரரை நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா del AM எடுத்துக்கிட்டோம். அப்போ மீன் எரரை நம்ம என்ன, மீன் வேல்யூங்கிறது AM அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். அப்போ ரெண்டுக்கும் உள்ள ரேஷியோ தான் நமக்கு ரிலேட்டிவ் எரர். த ரேஷியோ பிட்வீன் மீன் அப்சல்யூட் எரர் டு மீன் வேல்யூ இஸ் கால்ட் ரிலேட்டிவ் எரர். இது நமக்கு சிம்பிள் தான். ஓகே, இப்போ இதில் நமக்கு சம் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. அது நமக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இதில் நமக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் எ டிரைவர் ஸ்பீடோமீட்டர். இப்போ ஒரு டிரைவர்ஸ் ஸ்பீடோமீட்டர், ஒருத்தர் வண்டியில் போயிட்டுருக்காங்க, அவரோட ஸ்பீடோமீட்டரில் எவ்வளோ காட்டுது அப்படின்னு பார்த்தோன்னா 60 km per hour. பர் ஹவர்னு சொன்னாலும் ஹவர் per -1 சொன்னாலும் ரெண்டும் சேம் தான், per hour காட்டுது. ஆனால் அந்த ஸ்பீடோமீட்டர் ராங்காக காட்டுது. ஆனால் ஆக்சுவலாக அவர் எவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா 62 km per hour. அந்த ரேஞ்சில் 1 ஹவருக்கு 60 km போயிட்டுருக்காரு. ஓகே, அப்போ நம்ம இதுக்கு ரிலேட்டிவ் எரர் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அப்போ ரிலேட்டிவ் எரருக்கு நமக்கு என்ன ஃபார்முலா இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மீன் அப்சல்யூட் எரர் டு மீன் வேல்யூ. அப்போ மீன் அப்சல்யூட் எரர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல பார்த்தோம். அப்போ மீன் அப்சல்யூட் எரர் எப்படி கண்டுபிடிச்சோம், நம்பர் ஆஃப் வேல்யூ டிவைட் பை என்னன்னு போட்டோமா. ஓகே, இங்கேயும் அதே போல் தான். பட் இங்கே நம்பர் ஆஃப் வேல்யூங்கிறது ஒரே வேல்யூ மட்டும்தான் இருக்குது, அதிகமாக வைக்கிறது ஒன்லி 62 தான். ஓகே, இங்கே ஃபஸ்ட் நம்ம என்ன செய்யறோம், வேரியேஷன் கண்டுபிடிச்சிடலாம். இங்கே நமக்கு அதுதான் அப்சல்யூட் எரர் அப்படின்னு நம்ம சொல்கிறது. அப்போ அப்சல்யூட் எரர் நமக்கு என்ன, AM மைனஸ் A1. அப்போ AM இருக்கிறது 62 மைனஸ் 60, மைனஸ் பண்ணால் 2 km per hour. அப்போ ரிலேட்டிவ் எரர் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 2 டிவைட் பை 60 km per hour. அப்போ என்ன டிவைட் பண்ண நமக்கு கிடைக்குதுன்னா 0.033. அப்போ இதுதான் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரிலேட்டிவ் எரர். ஆனால் இதுலேயே நம்ம பர்சன்டேஜாக மாற்றினா அதை நம்ம என்ன சொல்கிறோன்னு பார்த்தோன்னா பர்சன்டேஜ் எரர். அப்போ ரிலேட்டிவ் எரரோட நாம் இன்ட்டு 100 மல்டிபிள் பண்ண நமக்கு கிடைக்கிறது பர்சன்டேஜ் எரர். ஓகே, இது ரொம்ப சிம்பிள் தான். அதே போல் இந்த பர்சன்டேஜ் எரர் நமக்கு நியர்லி ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சுன்னா, நியர்லி ஈக்குவல் டு 0, எரர் வெரி க்ளோஸ் டு த 0வாக இருந்துச்சுன்னா அங்கே நமக்கு எரர் அந்த அளவுக்கு இல்லை, அதை நம்ம வேல்யூவை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு 0 வந்து சுத்தமாக எரர் கிடையாது. அப்போ நியர்லி க்ளோஸ் டு 0. ஓகே, it is always necessary to understand whether error is due to the impression of equipment used to mistakes in the experiment. இது நம்ம பார்த்துக்கணும். ஓகே, இதுக்கு நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் நமக்கு தந்திருக்காங்க, என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். Example 1.4. In series of successive measurement in an experiment, the reading of the period of oscillation of a simple pendulum where simple pendulumங்கிறது நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பார்க்கலாம்.
சிம்பிள் பெண்டுலம். சிம்பிள் பெண்டுலங்கிறது சப்போஸ் இது நம்ம ஹேங்கர் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா இந்த ஹேங்கரில் ஒரு த்ரெட்டை நம்ம டைப் பண்ணிடுறோம். டைப் பண்ணிவிட்டு ஒரு எண்டு ஸ்டாண்ட்லேயும் இன்னொரு எண்டு ஒரு மெட்டல் பாபாலையும் நம்ம டைப் பண்ணிடுறோம். ஓகே, மெட்டல் பாப் டைப் பண்ணிவிட்டு இந்த மெட்டல் பாபை ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் மூவ் பண்ணிவிட்டு நம்ம ரிலீஸ் பண்ணிடுறோம். அப்போ ரிலீஸ் பண்ணிட்டோன்னா இந்த மெட்டல் பாப் டு அண்ட் ஃப்ரோ மோஷனில் ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா, இந்த ஃபினாமினன் தான் சிம்பிள் பெண்டுலோட ஆசோலேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ சிம்பிள் பெண்டுலங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஸ்டாண்டில் ஒரு த்ரெட்டை யூஸ் பண்ணி ஒரு பாபை கட்டி ஃப்ரீயாக நம்ம ஆசிலேட் பண்ணுறதுக்கு பேர் தான் சிம்பிள் பெண்டுலம். ஓகே, இப்போ இதை யூஸ் பண்ணி ஒரு சம் பார்க்கலாம். ஓகே, இன் சக்ஸசிவ் மெஷர்மெண்ட் இப்போது நமக்கு அந்த பாப் ஃப்ரண்ட் அண்ட் பேக் போயிட்டு வந்துகிட்டே இருக்குது. பீரியட் ஆஃப் ஆசிலேஷன் ஆஃப் a simple pendulum were found. ஃபஸ்ட்டு 2.63 செகண்ட், செகண்ட் 2.56 செகண்ட். இதில் பீரியட் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு டைம் போயிட்டு வரத்துக்கு இப்போ ஒரு பாப் இப்படி இருக்குது, இங்கே பாப் இருக்குன்னா இந்த பாப் இங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா இங்கேருந்து போயிட்டு திரும்ப அதே டு அண்ட் ஃப்ரோ மோஷன் ஒரு டைமை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குதோ அந்த வேல்யூ தான் நம்ம 1 பீரியட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த மாதிரி சக்ஸஸிவாக நிறுத்தியும் செய்யலை, கண்டினியூஸாக அது போயிட்டு வந்துகிட்டே இருக்குது. அப்போ ஃபஸ்ட் டைம் 2.63 செகண்ட்ஸ் இருக்குது, செகண்ட் டைம் 2.56 டைம்ஸ் இருக்குது, தேர்ட் டைம் 2.42 செகண்ட்ஸ், ஃபோர்த்து 2.71 டைம் இருக்குது, அண்டு ஃபிஃப்த் ஒன் 2.80 செகண்ட்ஸ் இருக்குது. ஓகே, இதில் என்ன ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா த மீன் வேல்யூ ஆஃப் த பீரியட் ஆஃப் ஆசோலேஷன். அப்போ மீன் வேல்யூ ஒன்றும் பிரச்சனை இல்லை, எத்தனை வேல்யூ இருக்கோ அத்தனை வேல்யூ ஆட் பண்ணுறோம். அப்போ மீன் வேல்யூக்கான காமன் ஃபார்முலா. அப்போ இங்கே நம்ம எத்தனை வேல்யூ மேலே பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா 5 வேல்யூஸ். அப்போ ஃபஸ்ட்டு பீரியட் T1, செகண்ட் பீரியட் T2, தேர்ட் பீரியட் T3, T4, T5. அப்போ எத்தனை வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணாமோ அத்தனை வேல்யூ நம்பர் ஆஃப் வேல்யூஸ் 5ஆல் டிவைட் பண்ணிட்டா நமக்கு கிடைக்கிறது மீன் வேல்யூ நமக்கு கிடைச்சிருது. ஓகே, ஃபஸ்ட்டு கேட்குறது மீன் வேல்யூ. ஓகே, கம்ப்ளீட்டட். செகண்ட் ஒன் அப்சல்யூட் எரர் இன் ஈச் மெஷர்மெண்ட். அப்போ அப்சல்யூட் எரருக்கு நமக்கு என்ன ஃபார்முலா பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா அப்சல்யூட் எரர். அப்போ அப்சல்யூட் எரருக்கான ஃபார்முலா மீன் வேல்யூ மைனஸ் மெஷர்ட் வேல்யூ. அப்போ மீன் வேல்யூ தட் மீன்ஸ் ட்ரூ வேல்யூ நம்ம சொல்லுவோம். ட்ரூ வேல்யூவும் மீன் வேல்யூ மைனஸ் பண்ணி வர வேல்யூ தான் நமக்கு அப்சல்யூட் எரர். அப்போ இந்த இடத்துல அந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அப்போ அப்ளை பண்ணோன்னா அப்போ இதில் மீன் வேல்யூ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தான் நமக்கு மீன் வேல்யூ அல்லது ட்ரூ வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, தென் இப்போ இதை நான் அப்சல்யூட் எரராக மாற்றணும் அப்படின்னா நமக்கு என்ன இண்டிவிஜுவலாக கேட்டிருக்காங்க. அப்போ டிஎம் டோட்டலாக நமக்கு 5 வேல்யூஸ் நமக்கு தந்திருக்காங்க. அந்த 5 வேல்யூஸ் இந்த சைடு நமக்கு இருக்குது. அப்போ இதெல்லாம் நமக்கு 2 வேல்யூஸ், தட் மீன்ஸ் மீன் வேல்யூ. அப்போ 2.62 செகண்ட்ஸ் மீன் வேல்யூ. அப்போ ஃபஸ்ட்டு T1 போட்டு மைனஸ் பண்ணுறோம். அப்போ மைனஸ் 0.01 செகண்ட்ஸ்னு வருது. அதுக்காக தான் நம்ம மாடலஸ் யூஸ் பண்ணிட்டு இது நம்ம ப்ளஸ்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்போ இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக இருக்கக்கூடிய அப்சல்யூட் எரர். தென் அடுத்து நம்ம கேட்குறது மீன் அப்சல்யூட் எரர் கேட்குறாங்க. அப்போ மீன் அப்சல்யூட் எரர்னால் எத்தனை அப்சல்யூட் எரர் ஃபைண்ட் அவுட் பண்ணமோ அந்த அப்சல்யூட் எரர் சம் பண்ணிக்கிறோம் டிவைட் பை நம்பர் ஆஃப் அப்சல்யூட் எரர். அப்போ இங்கே எத்தனை அப்சல்யூட் எரர் ஃபைண்ட் அவுட் பண்ணோம், தென் டோட்டலாக நமக்கு 5 அப்சல்யூட் எரர் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அப்போ 5 அப்சல்யூட் எரர் டிவைட் பை 5. இங்கே ஒன்று பார்த்தீங்கன்னா எதை கரெக்டாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ், இந்த இடத்துல பாருங்கள் மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ்ன்னு இருக்குது. அதுவே இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா எங்கேயுமே மைனஸ் கிடையாது. அப்போ அதுக்காக தான் இங்கே என்ன யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடுலஸ் அப்படிங்கிற சிம்பிளை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ மாடுலஸ் யூஸ் பண்ணோம்னா எங்கேயுமே மைனஸ் உள்ளே இன்வால்வ் ஆகாது, எல்லாமே நமக்கு ப்ளஸ்ஸுங்கிற சிம்பிள் தான் உள்ளே இன்வால்வ் ஆகும். ஓகே, அப்போ 0.01 + 0.06 + 0.20 + 0.09 + 0.1 டிவைட் பை 5. இதை சால்வ் பண்ண கிடைக்கிறது 0.108 செகண்ட்ஸ். இதை நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது 0.11 செகண்ட். இந்த ரவுண்ட் ஆஃப் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம். ஜஸ்ட் இப்போ பார்த்து மட்டும் வச்சுக்கோங்க. இதில் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரிலேட்டிவ் எரர் நம்ம பார்க்குறோம். அப்போ ரிலேட்டிவ் எரர்னால் என்ன அப்படின்னா ரிலேட்டிவ் நம்ம எப்படி முன்னாடி பார்த்த ஃபார்முலா தான். என்ன ஃபார்முலா அப்படிங்கிறது ரிலேட்டிவ் எரர் கான ஃபார்முலா அப்சல்யூட் எரர் டிவைட் பை
ட்ரூ வேல்யூ. அப்போ இங்கே இருக்குன்னு பார்த்தோம் டெல் டிஎம்கான வேல்யூ 0.11 டிஎம்கான வேல்யூ ஃப்ரண்ட்லேயே பார்த்துட்டோம். T1 பாருங்கள், டெல் டிஎம்கான வேல்யூ இங்கே இண்டிவிஜுவலாக பார்த்துட்டோம் எல்லாமே. டெல் டிஎம் மீன் அப்சல்யூட் எரருக்கான வேல்யூ 0.11 செகண்ட்ஸ், அதை அப்ளை பண்ணிக்கிறோம். அடுத்து டிஎம்கான வேல்யூ 2.62, இது அப்ளை பண்ணிக்கிறோம். அப்போ வர வேல்யூ டிவைட் பண்ண வர வேல்யூ நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 0.0419, இது ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது 0.04 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சப்போஸ் அடுத்து நம்ம கேட்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் எரர் கேட்குறாங்க. அப்போ இது இன்ட்டு 100 மல்டிபிள் பண்ணிட்டோம்னா அது நமக்கு பர்சன்டேஜ் நோட் ஆகிடும். அப்போ 0.04 × 100ன்னு போட்டோம்னா நமக்கு கிடைக்கிறது 4% நமக்கு கிடைச்சிடுது. அப்போ டைம் பீரியட் ஆஃப் சிம்பிள் பெண்டுலம்கான காமன்னாக நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம் கிடைச்சிருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, அப்போ ஃபைனலாக இதில் எவ்வளோ எரர் நமக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சிம்பிள் பெண்டுலம். ஏன்னா எரர் வராமல் இருந்தால் நமக்கு அந்த 5 வேல்யூஸும் நமக்கு ஒரே மாதிரி வந்திருக்கணும். 2.63 2.56 இப்படி வந்திருக்காது. அப்போ எரர் நமக்கு இதில் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.62 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2.62 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.11 செகண்ட்ஸ். ஆஃப் ப்ளஸ் ஆர் மைனஸ்னால் சப்போஸ் 2.61ஓட 0.11 ப்ளஸ் பண்ணி வந்திருக்கலாம் அல்லது மைனஸ் பண்ணி வந்திருக்கலாம். அது நமக்கு கரெக்டான மெத்தடாக தெரியாது. ஏன்னா 2.62ங்கிறது மீன் வேல்யூ, ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.1ங்கிறது அப்சல்யூட் மீன் வேல்யூ. அப்போ இதோட டோட்டலாக இதை நம்ம எடுத்துக்கிறது. இதுதான் இந்த சம். இது நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ப்ராபகேஷன் ஆஃப் எரர்ஸ். இது நமக்கு இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின், இதை நம்ம டீப்பாக பார்க்கணும். ஓகே, ப்ராபகேஷன் ஆஃப் எரர். இப்போ இந்த டாபிக் நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு பார்த்தது எரர் அனாலிசிஸ். இப்போ ப்ராபகேஷன் ஆஃப் எரர். எரர் எப்படி நமக்கு ஸ்ப்ரெட் அவுட் ஆகுது, அதுக்கு நமக்கு நியூமெரிக்கல் மெத்தட் தான் நமக்கு ஸ்ப்ரெட் அவுட் ஆகுது. ஒன்று சம் பண்ணுறது, தென் டிஃப்ரென்ஸ் இருக்கிறது, தென் மல்டிபிள் அண்டு டிவைட். இந்த 4 மெத்தடில் இந்த எரர்ஸ் எப்படி நமக்கு ஸ்ப்ரெட் அவுட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு ப்ராபகேஷன் எரர் என்ன? A number of measured quantities may be involved in the final calculation of an experiment. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் நம்ம ஒரு வேல்யூ எடுக்கணும்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம நம்பர் ஆஃப் வேல்யூஸ் எடுக்கும் போது தான் அது நமக்கு ரைட்டாக ராங்காங்கிறது நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஒரே ஒரு வேல்யூ மட்டும் நம்ம எடுத்துகிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறது எல்லாமே கால்குலேஷனில் அஃபெக்ட் பண்ணும். சப்போஸ் 0.11 வேல்யூ நமக்கு ராங்காக இருந்தாலும் ஒரு மல்டிபிள் பண்ணும் போதோ ஒரு டிவைட் பண்ணும் போதோ வச்சு ஆட் பண்ணாலும் சரி, மல்டிபிள் பண்ணாலும் சரி, டிவைட் பண்ணாலும் சரி, அதில் ஃபைனல் ஆன்சரில் நிறைய சேஞ்சஸ் நமக்கு வரும். அதனால் நம்பர் ஆஃப் ரீடிங்ஸ் எடுத்து நம்ம கால்குலேட் பண்ணினா தான் அது நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அதில் பார்க்கக்கூடிய ரிசல்ட்ஸ் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, தட் மீன்ஸ் அந்த எரர் அப்படிங்கிற அந்த வேல்யூ எதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த எரர்ஸ் இந்த இண்டிவிஜுவல் மெஷர்மெண்ட். அதான் சொன்னோம், ஒவ்வொரு மெஷர்மெண்ட்லேயும் நம்ம எடுக்கிற ரீடிங்கில் வரக்கூடிய எரர். சப்போஸ் நான் ஒரு ஸ்கேல் எடுத்து மெஷர் பண்ணுறேன்னா கரெக்டாக 6 சென்டிமீட்டர் இருக்கிற அந்த லைனை 6.1 மெஷர் பண்ணேன்னா அந்த டேர்மை நான் ஏதோ மல்டிபிள் பண்ணாலும் அல்லது நான் டிவைட் பண்ணாலும் கண்டிப்பாக 6ஆல் மல்டிபிள் பண்ணுறதுக்கும் 6.1ஆல் மல்டிபிள் பண்ணுறதுக்கும் அல்லது டிவைட் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் பண்ணுறதுக்கும் நிறையா சேஞ்சஸ் இருக்குது. அது நமக்கு எரர் தான். அதே போல் ஆன் த நேச்சர் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் டு கெட் த ஃபைனல் ரிசல்ட். ஸோ வி ஷுட் நோ த ரூல்ஸ் கம்பைன் த எரர்ஸ். ஓகே, இது எல்லாமே நமக்கு எரருக்குண்டான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருந்தால் அந்த அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் மீன்ஸ் 2 நம்பரை ப்ளஸ் பண்ணுறது, மைனஸ் பண்ணுறது, மல்டிபிள் பண்ணுறது, டிவைட் பண்ணுறது, இதெல்லாம் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதில் ஃபைனல் ரிசல்ட்டில் அதுக்கான எஃபெக்ட் கம்பல்சரி நமக்கு இருக்கும். ஓகே, இப்போ நமக்கு என்னென்ன எரர் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, the various possibilities of the propagation or combination of errors in the different mathematical operation are discussed below. இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற எரர் சம் பண்ணும்போது ஏற்படக்கூடிய எரர். அதாவது எரர் இன் த சம் ஆஃப் த 2 குவான்டிட்டிஸ். அதுக்கு நம்ம வேறு பேஜ் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த பேஜில் பார்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட் பார்க்க போகிற ஹெட்டிங் எரர் இன் த சம் ஆஃப் 2 குவான்டிட்டிஸ். ஓகே, இப்போ நம்ம இதில் 2 குவான்டிட்டிஸ் நம்ம எடுத்துக்கிறோம். சப்போஸ் நான் ஏங்கிற ஒரு மெஷர் வேல்யூ எடுக்கிறேன் அப்படின்னா அதில் வரக்கூடிய எரர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்போ ஏக்கான எரர் del ஏன்னு எடுத்துக்கிறேன், பிக்கான எரர் del பின்னு எடுத்துக்கிறேன். எந்த எரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்சல்யூட்னா இண்டிவிஜுவல் எரர். ஓகே, தென் இப்போ நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா சம்முக்கான எரரை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். தட் மீன்ஸ் ஆட் பண்ணுறது.
ஓகே, அப்போ ஆட் பண்ணும்போது நம்ம ஒரு நேம் தரணும் இல்லையா? அப்போ ஏ ப்ளஸ் பிங்கிற குவான்டிட்டி ஆட் பண்ணும்போது வரக்கூடிய வேல்யூவை இசட் அப்படி நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இந்த இசட்கான எரரை நம்ம என்ன எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா டெல் இசட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா ஏஎன்பியில் எரர் இருக்கும்போது கண்டிப்பாக அதனுடைய ஃபைனல் ஆன்சரான இசட்லேயும் நமக்கு எரருங்கிறது ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, அப்போ டெல் ஏ டெல் பிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அப்சல்யூட் எரர் இன் ஏ அண்ட் அப்சல்யூட் எரர் இன் பி. தென் டெல் இசட் அப்படிங்கிறது நமக்கு இசட்டுக்கான எரர். ஓகே, இப்போ நம்ம ஃபார்ம் என்ன அப்ளை பண்ண போகிறோம்? இசட் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி. ஓகே, பட் இசட்டில் நமக்கு எரர் இருக்கிறதுனால இசட் ப்ளஸ் டெல் இசட் ஓகே ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி. அப்போ ஏங்கிற பிளேஸில் ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ். எதுக்காக நம்ம ப்ளஸ் ஆர் மைனஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா சப்போஸ் நான் சப்போஸ் ஒரு லைனே எடுத்துக்கலாம். இந்த லைனை நான் மெஷர் பண்ணுறேன் அப்படின்னா இந்த லைனுக்கான லென்த் 6 சென்டிமீட்டர் இருக்கலாம், ப்ராபிலிட்டி தான், அல்லது 6.1 இருக்கலாம், அல்லது 5.9 நமக்கு இருக்கலாம். இந்த மாதிரி நமக்கு ப்ளஸ் ஆர் மைனஸை நம்ம எடுத்துக்க போகிறோம். அப்சல்யூட்டாக நமக்கு தெரியாத போது அப்ராக்சிமேட்டாக ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படி நம்ம எடுத்துக்கிறோம். அதே போல் தான் பிக்கும் ப்ளஸ் ஆர் மைனஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கிறது. ஓகே, அப்போ இசட் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பியா. அப்போ இசட்டுக்கான ஒரு வேல்யூ வரும்போது ஏ இசட் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் இசட் ஈக்குவல் டு ஏங்கிற பிளேஸில் ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ, பி ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் பி, ரெண்டையும் என்ன செய்கிறோன்னா ப்ளஸ் பண்ணுறோம். ஓகே, அப்போ ப்ளஸ் தானே பண்ணுறோம். அப்போ ஏ இந்த ப்ளஸ் பியை கொண்டு வந்து ஃப்ரண்ட்டில் ஜாயின் பண்ணிக்கலாம், ஏன்னா ப்ளஸ் தானே இருக்குது. அப்போ ஏ ப்ளஸ் பி, தென் இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் இந்த டெல் ஏ, தென் இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் இந்த டெல் பி, இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தென் ஏ ப்ளஸ் பி எப்படி எடுத்துக்கிறோம்? இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் இங்கேயும் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்குது, இங்கேயும் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்குது. அப்போ ரெண்டுக்கும் காமனாக ப்ளஸ் ஆர் மைனஸ் வெளியே எடுத்துட்டால் ரிமைனிங் உள்ளே இருக்கிறது டெல் ஏ. இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் வெளியே வந்துருச்சு. அப்போ ரிமைனிங் ப்ளஸ் டெல் பி. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் ஏ ப்ளஸ் பி என்ன எடுத்துக்கிட்டோம்? இசட். அப்போ ஏ ப்ளஸ் பி என்ன எடுத்துக்கிட்டோம்? இசட்னு எடுத்துக்கிட்டோம். நடுவில் ப்ளஸ் ஆர் மைனஸ் இந்த டெல் ஏ ப்ளஸ் டெல் பி சைடு நம்ம நோட் பண்ணி காட்டியிருக்கோம். a plus b equal to z. Then அப்போ next z plus or minus del z equal to z plus or minus போட்டுட்டோம். தென் இந்த இசட்டும் இந்த இசட்டை நம்ம கேன்சல், அல்லது இந்த இசட்டை இந்த சைடு நான் கொண்டு வந்தேன்னா மைனஸ் இசட்டை எனக்கு மாறிடும். அப்போ இது ப்ளஸ் இசட் மைனஸ் இசட் 0. அப்போ ரிமைனிங் இங்கே இருக்கிறது ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் இசட் ஈக்குவல் டு வெளியில் ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்குது. ஓகே, இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ ப்ளஸ் டெல் பி, இந்த ப்ளஸ் ஆர் மைனஸுக்கு இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் கேன்சல். அப்போ ரிமைனிங் இருக்கிறது டெல் இசட் ஈக்குவல் டு டெல் ஏ ப்ளஸ் டெல் பி. இதுவும் அப்சல்யூட் எரர் தான், இதுவும் அப்சல்யூட் எரர், இதுவும் நமக்கு அப்சல்யூட் எரர். ஏன்னா டெல் ஜாயின் பண்ண வரது எல்லாமே நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது நமக்கு அப்சல்யூட் எரர் தான். இது கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இதுக்கான சொல்யூஷன் என்ன, அது நம்ம வேர்ட்ஸ்லேயும் நம்ம எழுதி காட்டணும். தென் அது வேர்ட்ஸ் சொல்லும் போது டெல் இசட் ஈக்குவல் டு டெல் ஏ ப்ளஸ் டெல் பி, இதை நம்ம வேர்ட்ஸில் எழுதி காட்டுறோம் அப்படின்னா the maximum possible error in the sum of the two quantities is equal to the, அதாவது டெல் இசட் தான் அவங்க சொல்கிறாங்க, ஈக்குவல் டு த sum of the absolute errors in the individual quantities. ஓகே, அப்போ டெல் இசட் ஈக்குவல் டு டெல் ஏ ப்ளஸ் டெல் பி. அந்த டெல் ஏவை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா அப்சல்யூட் எரர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இண்டிவிஜுவலும் போது டெல் ஏ அண்டு டெல் பி இண்டிவிஜுவல் குவான்டிட்டிஸ். இண்டிவிஜுவல் குவான்டிட்டியோட சம்மேஷன் தான் நமக்கு மேக்ஸிமம் பாசிபிள் எரர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த கொஷின் மட்டும் கிடையாது, இதில் சம், டிஃப்ரென்ஸ், மல்டிபிள், டிவைட் இதை நாளையும் ஒட்டுக்க நமக்கு 5 மார்க்கில் கேட்க சான்ஸ் அதிகமாக இருக்கும். சம்ஸு நமக்கு ரொம்ப முக்கியம், அதனால் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோ. இப்போ இதை பேஸ் பண்ணி வரக்கூடிய சம். ஓகே, the two resistance R1 equal to 100 plus or minus 3. அப்போ இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் 3ங்கிறது நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரெசிஸ்டன்ஸுடைய எரர் அப்படின்னு நம்ம சொல்கிறது. அடுத்து R2ஓட வேல்யூ 150 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2. அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் 2ங்கிறதும் எரர். இது ஓம்ங்கிற சிம்பிள், இது ரெசிஸ்டன்ஸுக்கான யூனிட்.
ரெண்டு எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா சீரியஸாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம 10th பார்த்துட்டோம். ரெசிஸ்டன்ஸ் R1 R2 சீரியஸாக கனெக்ட் பண்ணும்போது ஃபார்முலா RS = R1 + R2. இதுதான் நமக்கு ஃபார்முலா. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது நமக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைக்கும். நார்மலாக நமக்கு இருக்கும்போது அப்படியே ஆட் பண்ணிடலாம். பட் இப்போ நமக்கு எரர்ஸ் வரும்போது நமக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்த ஃபார்முலா அப்படி தான் நம்ம ஆட் பண்ண முடியும். ஆனால் சிம்பிள் தான், ரொம்ப இதெல்லாம் கிடையாது. அப்போ ஃபார்முலா நமக்கு என்ன? RS = R1 + R2. ஓகே, இங்கே எஸ் தரல. எஸ்னா சீரியஸ், இங்கே தர கிடையாது. அப்போ R = R1 + R2. அப்போ R1ங்கிற பிளேஸில் 100 ± 3. பட் இந்த இடத்துல புக்கில் தப்பாக தந்திருக்காங்க. நம்ம அந்த இடத்துல ஓம் போட்டுக்கலாம். இதோட ப்ராக்கெட் இந்த ஓம் இந்த 3யோட சரி இப்படி போட்டுக்கோங்க. ஓமுங்கிறது டோட்டலாக நமக்கு வெளியில் வரணும். இது அப்போ 100 ± 3 சென்டரில் இந்த ப்ளஸ் 150 ± 2. அப்போ எதோட ஜாயின் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஹோல் நம்பரோடையும் இந்த எரரோடையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். அப்போ 100 + 150 ரெண்டுக்கும் சேர்த்து ± வெளியே எடுத்தாச்சு ஒட்டுக்கா 3 + 2. அப்போ 100 + 150 = 250 ± 3 + 2 5. இதுதான் நமக்கு ஃபைனல் ஆன்சர். ஓகே, இது ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். நெக்ஸ்ட்டு பார்க்குற டாபிக் இப்போ நம்ம பார்க்க போகிறது டிஃப்ரென்ஸ். நம்ம பார்க்க போகிறோம் எரர் இன் த டிஃப்ரென்ஸ் ஆஃப் 2 குவான்டிட்டிஸ். இதில் அதே போல் ΔA ΔB. ΔAங்கிறது ஏவோட அப்சல்யூட் எரர், ΔBங்கிறது பியோட அப்சல்யூட் எரர். ஓகே, அப்போ ஏவுக்கான காமன் ஃபார்முலா A = A ± ΔA. இங்கே நம்ம அதே போல் என்ன செஞ்சிடறோம்? ± ஜாயின் பண்ணிடுறோம். பியோட ± ஜாயின் பண்ணிடுறோம். இப்போ நம்ம செய்ய போகிறது என்ன? ரெண்டையும் டிஃப்ரென்ஸ் எடுக்க போகிறோம். அப்போ டிஃப்ரென்ஸ் எடுக்கிறதுக்கான காமன் நேம் நம்ம என்ன செஞ்சிட்டோம்? இசட்னு எடுத்துக்கிறோம். Z = A - B. பட் இந்த ஏவிலையும் நமக்கு எரர் இருக்குது, பியில் எரர் இருக்கும்போது இசட்லேயும் நமக்கு எரர் இருக்கும். அந்த எரர் தான் நம்ம ΔZ அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம். அப்போ Z = A - B. அப்போ இசட்டின் பிளேஸில் அப்ளை பண்ணும்போது Z = Z ± ΔZ நமக்கு உள்ளே வந்துடும். இப்போ அதை அப்ளை பண்ணுறோம். Z ± ΔZ = ஏங்கிற பிளேஸில் நம்ம A ± ΔA சென்டரில் மைனஸ், இந்த மைனஸ் உள்ள கொண்டு வந்துடுறோம். B ± ΔB. அப்போ இந்த A - B இது இடத்துல மைனஸ் மாதிரி உள்ளே கொண்டு போயிடலாம். இந்த இடத்துல கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. A ± ΔA இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போகிறேன். அப்போ பிக்கு ஃப்ரண்ட்டில் எது இல்லைன்னா ப்ளஸ் இருக்குது. அப்போ இந்த ப்ளஸ்ஸையும் மைனஸையும் மல்டிபிள் பண்ணோன்னா மைனஸ், அடுத்து இந்த மைனஸ் இதையும் மல்டிபிள் பண்ணுறோம். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். அப்போ இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸாக இருக்கிறது இங்கே வந்து நமக்கு என்னவா மாறிடுதுன்னா மைனஸ் ஆர் ப்ளஸ்ன்னு மாறிடுது. பட் ரெண்டுக்கும் மீனிங் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ்னாலும் மைனஸ் ஆர் ப்ளஸ்னாலும் ஒன்று தான். ΔB. ஓகே, அடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஹோல் நம்பர் ஜாயின் பண்ண. அப்போ ஏங்கிறது ஹோல் நம்பர் மைனஸ் பிங்கிறது ஹோல் நம்பர். அப்போ ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்க A - B. அடுத்து எரர்ஸ் எல்லாம் ஒன்றா ஜாயின் பண்ணிக்கலாம். அப்போ ΔAங்கிறது எரர், ΔBங்கிறது எரர். ப்ளஸ் ஆர் மைனஸ் ΔA இது இங்கே போட்டுக்கிறோம். தென் மைனஸ் ஆர் ப்ளஸ் ΔB. அப்போ A - B. நீ ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னு சொன்னாலும் மைனஸ் ஆர் ப்ளஸ்ன்னு சொன்னாலும் ரெண்டு நமக்கு சேம் தான். அதனால் ப்ளஸ் ஆர் மைனஸ் வெளியே எடுத்துட்டா ΔA இதை ப்ளஸ்ஸாக நமக்கு எல்லாம் வெளியில் வந்து இது ரெண்டுக்கு சேர்த்து இதில் வெளியே எடுத்துட்டோம். அப்போ ரிமைனிங் எதுவும் இல்லைன்னா ப்ளஸ் ΔB. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா A - B இதை நம்ம இசட்னு எடுத்துட்டோம். அப்போ Z ப்ளஸ் ஆர் மைனஸ் ΔA ப்ளஸ் ΔB. அப்போ இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் விட்டுட்டோம். ஓகே, அப்போ இந்த இசட்டுக்கு இந்த இசட் கேன்சல். அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? ΔZ = ΔA ப்ளஸ் ΔB. அப்போ சம் பண்ணுறதுக்கும் இதே ஆன்சர் தான் நமக்கு கிடச்சிச்சு, டிஃப்ரென்ஸ் பண்ணுறதுக்கும் இதே ஆன்சர் தான் கிடச்சிச்சு. பட் இந்த ஆன்சருங்கிறது ஹோல் வேல்யூ கிடையாது, ஒன்லி எரருக்கான பாசிபிலிட்டிஸ் மட்டும் தான் நம்ம பார்க்குறோம். அப்போ இது நம்ம ஈக்குவேஷன் மட்டும் சொன்னால் பத்தாது, வேர்ட்ஸ்லேயும் நம்ம சொல்லி காட்டணும். அப்போ வேர்ட்ஸில் சொல்லும் போது சம்முக்கு சொன்ன அதே தான் டிஃப்ரென்ஸ் சொல்ல போகிறோம். ஏன்னா சம்முக்கும் அதே தான் ΔA ப்ளஸ் ΔB தான், இதுக்கும் நமக்கு ΔA ப்ளஸ் ΔB தான்.
அப்போ இதுக்கு நம்ம சொல்லும்போது the maximum error in difference of two quantity is equal to the sum of the absolute error. இங்கே அப்படின்னு சொல்லும்போது இன்டிஜிபிள், இதுதான் நம்ம சொல்ல போகிறோம். அங்கே சொன்னால் அதே தான். அப்போ ப்ளஸுக்கான ஃபைனல் ஆன்சரும் டிஃப்ரென்ஸுக்கான ஃபைனல் ஆன்சரும் நமக்கு சேம், சேஞ்சஸ் கிடையாது. கரெக்டாக பார்த்துக்கோ. இப்போ இந்த டிஃப்ரென்ஸுக்கான ஒரு எக்ஸாம்பிள் சம் தந்திருக்காங்க. எக்ஸாம்பிள் 1.6. The temperature of the two bodies measured by thermometer. டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறதுக்கு தெர்மோமீட்டர் நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு டெம்பரேச்சர் T1 அப்படின்னு எடுத்துருக்காங்க. 20 + 0.5 டிகிரி செல்சியஸ். ஆனால் இது ப்ளஸ் கிடையாது, சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ± 0.5 டிகிரி செல்சியஸ். T2 செகண்ட் டெம்பரேச்சர் 50 ± 0.5 டிகிரி செல்சியஸ். கால்குலேட் த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ். அப்போ டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் சப்போஸ் இந்த 20 இந்த 50 மட்டும் தந்தாங்கன்னா 50 - 20 = 13 போட்டு போயிடலாம். பட் அதோடு சேர்ந்து இப்போ நமக்கு எரர்ஸ் தந்ததுனால நம்ம அந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணணும். அப்போ ஃபார்முலா நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சராக சப்போஸ் அதை நம்ம டீன்னு இருக்கோம், ΔT எனி1 எடுத்துக்கிட்டு T1 - T2. அப்போ T1ங்கிற பிளேஸில் முன்ன பார்த்த மாதிரி தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். சொல்யூஷனில் பார்க்கலாம். அப்போ T = T2 - T1 50, ஏன்னா ஃபஸ்ட்டு பிக்கஸ்ட் வேல்யூ. ஏன்னா டிஃப்ரென்ஸ் எடுக்கும் போது எப்பயுமே ஃபைனல் மைனஸ் இனிஷியல் நம்ம எடுத்துக்கணும். அப்போ தான் ஃபைனல் ஆன்சர் எப்பயுமே பிக்கஸ்ட்டாக இருக்கும், இனிஷியல் எப்பயுமே நமக்கு ஸ்மாலஸ்ட்டாக இருக்கும். அப்போ 50 ± 0.5, சென்டரில் -20 ± 0.5. அப்போ இதோட ஜாயின் பண்ணணும். இந்த 50 20ஓடையும் இந்த 0.5 0.5 நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். அப்போ ஜாயின் பண்ணால் 50 - 20 ± அங்கே காமனாக வெளியே எடுத்துருப்போம். 0.5 சென்டரில் -1 நினச்சிட்டு இருக்காது, சென்டரில் ப்ளஸ் வந்துருக்கும். ஏன்னா அந்த மைனஸ் ஆர் ப்ளஸ் வந்தது, ரெண்டு காமனாக தான் +- வெளியே எடுத்துட்டோம். 0.5 0.5. அப்போ 50 - 20 30, சென்டரில் ± 0.5 + 0.5 அது நமக்கு 1. ஓகே, அப்போ டீங்கிறது நமக்கு டெம்பரேச்சருக்கான SI யூனிட் டிகிரி செல்சியஸ். சிம்பிள் தான், இது கொஞ்சம் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோ. இதுதான் டிஃப்ரென்ஸ் இன் டெம்பரேச்சர், அதுக்கான சம் தந்துருக்காங்க. நெக்ஸ்ட் தேர்ட் டாபிக் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, எரர் இன் த ப்ராடக்ட் ஆஃப் டூ குவான்டிட்டிஸ். ஃபஸ்ட்டு பார்த்தது சம், செகண்ட் பார்த்தது டிஃப்ரென்ஸ். இப்போ தேர்டு பார்க்க போகிறது ப்ராடக்ட் பார்க்க போகிறோம். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அதே தான், எரர் இன் த ப்ராடக்ட் ஆஃப் டூ குவான்டிட்டிஸ். முதல்ல ΔAங்கிறது நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அப்சல்யூட் எரர் இன் A. அடுத்து ΔBங்கிறது அப்சல்யூட் எரர் இன் B. அப்போ இசட்டுங்கிறது, ஏன்னா A and Bயில் நமக்கு எரர் வந்தால் ப்ராடக்ட் எடுக்கிற இசட்டே நமக்கு எரர் வரும், அதை நம்ம ΔZ அப்படி நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ ஏங்கிறது நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம், A = A ± ΔA. B = இப்போ A = A ± ΔA. இப்போ B = B ± ΔB. அப்போ இசட்டுங்கிறது என்ன எடுத்துக்கலாம், Z = Z ± ΔZ. ஓகே, அப்போ கன்சிடர் இங்கே நம்ம ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணதுனால, ப்ராடக்ட்டுங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணதுனால Z = A × B. அப்போ இசட்டுங்கிற பிளேஸில் Z ± ΔZ, ஏங்கிற பிளேஸில் A ± A, சென்டரில் ப்ராடக்ட் B ± ΔB. இப்போ இது நம்ம ப்ராடக்ட் எடுக்கிறோம். ப்ராடக்ட் எடுக்கும் போது ஒன்று தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ஏவால் இந்த டேர்மையும் மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ A × B AB, அடுத்து A × ΔB. ஓகே, நெக்ஸ்ட்டு +or- இருக்குது, அதுக்கு இந்த +or- போட்டாச்சு. அப்போ +or- இங்கே +or- பிஏ ஃப்ரண்ட்டில் போட்டுக்கிட்டோம். அப்போ ΔB. அடுத்து ΔA ரெண்டுக்கும் +or- ΔA ΔB போட்டாச்சு. ஓகே, இப்போ ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஜாயின் பண்ணும்போது இப்போ என்ன செஞ்சலாம்னா, இதை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு, சிம்பிளை பண்ணுறதுக்கு ஒரு ஷார்ட்கட் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டபுள் சைடும் இசட்டால் டிவைட் பண்ணிக்கிறோம். LHSலையும் சரி RHSலையும் சரி டபுள் சைடும் இசட்டால் டிவைட் பண்ணிக்கிறோம். அப்போ இசட் டிவைட் பண்ணும்போது இந்த இசட்டை பேஸ் பண்ணி செப்பரேட் பண்ணிக்கலாம். Z/Z +or- ΔZ/Z = இந்த ஹோல் இசட்டும் தனித்தனியாக பிரிச்சுக்கும். அப்போ AB/Z +or- A∆B/Z +or- B∆A/Z +or- ΔA∆B/Z. ஓகே, ஆனால் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், Z நமக்கு எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு பார்த்தோன்னா Z =
ஏ ப்ளஸ் பிக்கு ஈக்குவல் அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். அதை இங்கே நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த இசட்டுக்கு இந்த இசட்டும் கேன்சல் பண்ணிட்டு ரிமைனிங் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் இசட் பை இசட். அப்போ இந்த இசட்டுக்கு பதிலாக ஏபி அப்ளை பண்ணிட்டோம். ப்ளஸ் ஆர் மைனஸ் இசட்டுக்கு பதிலாக ஏபி, இசட் பதிலாக ஏபி, இசட் பதிலாக ஏபி அப்ளை பண்ணிட்டோம். அப்போ இந்த ஏபி கேன்சல் பண்ணிட்டா 1, ஏவுக்கு ஏ. இந்த பிக்கு இந்த பிக்கும் கேன்சல் பண்ணக்கூடாது, ஏன்னா இது டெல் பி, இது பி. டெல் பிங்கிறது எரர், பிங்கிறது ஹோல் நம்பர். அதே போல் இங்கே பிக்கும் இங்கே பிக்கும் கேன்சல், இங்கே எதையும் நம்ம கேன்சல் பண்ண முடியாது. அப்போ ரிமைனிங் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் இசட் பை இசட், டெல் இசட் பை இசட் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் இங்கே ஏஏ கேன்சல் ஆனதுனால டெல் பி பை பி ப்ளஸ் ஆர் மைனஸ் இங்கே பிபி கேன்சல் ஆச்சு, டெல் ஏ பை ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் இது ரெண்டாக பிரிச்சுக்கிட்டோம். டெல் ஏ பை ஏ, டெல் பி பை பி. அடுத்த ஸ்டெப்பில் இந்த ஒன்றுக்கும் இந்த ஒன்றுக்கும் கேன்சல், ஏன்னா இந்த ஒன்று சேர்ந்தால் நமக்கு மைனஸ் ஆகிடும். இங்கே ப்ளஸ் ஒன்று இருக்குது, இது மைனஸ் ஒன்று இருக்குது, கேன்சல். ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் இசட் பை இசட். இப்போ இந்த டேர்மை கன்சிடர் பண்ணலாம். டெல் ஏங்கிறது ஸ்மால் எரர், ஏங்கிறது ஹோல் நம்பர். சப்போஸ் ஸ்மால் எரர் நமக்கு 0.3 அப்படின்னு எடுத்துக்கலாம், ஹோல் நம்பர் 3ன்னு எடுத்துக்கலாம். அப்போ இதை சால்வ் பண்ணால் வர ஆன்சர் நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 0.1111 இந்த மாதிரி தான் போகும். அப்போ இந்த வேல்யூ மல்டிபிள் பண்ணும் போது அந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணாது. அதனால் இந்த வேல்யூலாம் ரொம்ப ஸ்மாலாக இருக்கிறதுனால இந்த டேர்மை நம்ம என்ன செஞ்சிடறோம்னா நெக்லெக்ட் பண்ணிடலாம். del a by a into del b by b, that means 1 into 1 கூட வாய்ப்பு கிடையாது. 0. சம்திங்கில் தான், 0.000 சம்திங்கில் தான் வரும் கம்பல்சரி. அப்போ அந்த வேல்யூ அங்கே இருந்தாலும் ஒன்று தான், இல்லைன்னா ஒன்று தான். தட் மீன்ஸ் என்ன சொல்ல போனால் இந்த எல்லா வேல்யூயும் சேர்த்துனா உனக்கு 5 அப்படின்னு வருதுன்னா அந்த வேல்யூ ப்ளஸ் 0.002ன்னு வருதுன்னா நீ 5ன்னு போட்டால் என்ன, 5.002ன்னு போட்டால் என்ன, எல்லாம் ஒன்று தானே. அதனால் இந்த டேர்மை நம்ம நெக்லெக்ட் பண்ணிடுறோம். அப்போ நெக்லெக்ட் பண்ணிட்டா ரிமைனிங் இருக்கிறது ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் இசட் பை இசட் இருக்குது, 1 கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் இந்த டேர்ம் கேன்சல், இந்த டேர்ம் எல்லாம் கேன்சல். டெல் பி பை பி ப்ளஸ் டெல் ஏ பை ஏ, இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா டெல் இசட் பை இசட் ஈக்குவல் டு டெல் ஏ பை ஏ ப்ளஸ் டெல் பி பை பி. இதுதான் இதுக்கான ஃபைனல் ஆன்சர், சொல்யூஷன் இதுதான் நமக்கு. ஓகே, இது நமக்கு சிம்பிள் தான், பட் 2 தடவை போட்டு பார்க்கணும். இந்த இடத்துல கொஞ்சம் நம்ம கரெக்ட் பண்ணி, இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஈஸி. அந்த இசட்டை அப்ளை பண்ணுறது இதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டோம்னா நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைனா கன்ஃபியூஸ் பண்ணிட்டு விட்டுரும். இது கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகே, நம்ம ஈக்குவேஷன் போட்டோம். இப்போ அந்த ஈக்குவேஷனுக்கான ஃபைனல் இதை நம்ம வேர்ட்ஸில் கொடுத்தாகணும். இந்த வேர்ட்ஸில் தரும்போது த மேக்ஸிமம் ஃப்ராக்ஷன், இந்த ஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது இந்த டிவைடை நமக்கு மென்ஷன் பண்ணோம். த மேக்ஸிமம் ஃப்ராக்ஷனல் எரர், அங்கே நமக்கு மேக்ஸிமம் சம்மு நமக்கு வந்திருக்கும், டிஃப்ரென்ஸ் வந்திருக்கும். இங்கே ஃப்ராக்ஷனல் எரர் இந்த ப்ராடக்ட் ஆஃப் டூ குவான்டிட்டிஸ் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் த சென்டரில் ப்ளஸ் தான் இருக்குது, சம் ஆஃப் த ஃப்ராக்ஷனல் எரர், சம் ஆஃப் த ஃப்ராக்ஷனல் எரர்ஸ் இன் த இண்டிவிஜுவல் குவான்டிட்டி. அப்போ இண்டிவிஜுவல் அப்படின்னா இங்கே நமக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ராக்ஷனல் எரர் வந்து இண்டிவிஜுவல் எரர். அப்போ இண்டிவிஜுவல் எரருங்கிறது டெல் ஏ பை ஏ, இந்த இண்டிவிஜுவல் எரர் அங்கே ஏற்கனவே பார்த்தது தான். ஃப்ராக்ஷனல் அப்படிங்கிறது இது நமக்கு மென்ஷன் பண்ணணும். இது நமக்கு இம்பார்ட்டன்ட், அதை கொஞ்சம் பார்த்துக்கோ. அடுத்து இதை பேஸ் பண்ணி நமக்கு ஒரு சம் தந்திருக்காங்க. ஓகே, 1.7 a length and breadth of a rectangle area 5.01. அப்போ 5.7 அப்படிங்கிறது ஹோல் நம்பர், 0.1ங்கிறது நமக்கு எரர். தென் breadth 3.4ங்கிறது ஹோல் நம்பர், 0.2ங்கிறது எரர். ரெண்டுமே எந்தன்னு தந்திருக்காங்கன்னா சென்டிமீட்டர் தந்திருக்காங்க. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா லென்த்தும் பிரெத்துங்கிறதும் ரெண்டுக்குமே எஸ்ஐ யூனிட் நமக்கு என்னன்னு பார்த்தோன்னா மீட்டர். ஏன்னா லென்த்துங்கிறது என்ன, டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 பாயிண்ட், பிரெத்துங்கிறது என்ன, டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 பாயிண்ட்ஸ். எல்லாமே நமக்கு டிஸ்டன்ஸ் சொல்லிட்டாவே மீட்டர் தான். இங்கே சென்டிமீட்டர் தந்திருக்காங்க, நோ ப்ராப்ளம், ரெண்டுமே சென்டிமீட்டராக இருக்குது. கால்குலேட் த ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள், ஏரியா கேட்குறாங்க. அப்போ ரெக்டாங்கிளோடைய ஏரியாக்கான ஃபார்முலா நமக்கு என்னென்னு பார்த்தோம்னா லென்த் இன்ட்டு பிரெத். அப்போ கிவன் டேட்டா லென்த் L ஈக்குவல் டு 5.7 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.1 சென்டிமீட்டர், பிரெத் 3.4 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.2 சென்டிமீட்டர். ஓகே, அப்போ இதில் நம்ம ஏரியா கனெக்ட் பண்ண போகிறோம். அப்போ அந்த ஏரியாவில் ஏன்னா ரெண்டு இடத்துலையுமே எரர் இருக்கிறதுனால ஏரியாவிலையும் நமக்கு எரர் வரும். அதனால் என்ன செஞ்சுக்கிறோம், a ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ ஈக்குவல் டு கொஷின் மார்க். ஓகே, அப்போ இதெல்லாம் சால்வ் பண்ணும் போது நமக்கு ஃபைனலாக வரக்கூடிய
ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் அதுக்கான ஃபைனல் ஆன்சர். இங்கே நம்ம ப்ளஸ்ஸாக மைனஸ் வராது, புக்கில் கேன்சல் பண்ணுங்க. del A by A equal to del L by L ப்ளஸ் del breadth B by B நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இதே ஃபார்முலா இங்கே நம்ம அப்ளை பண்ணுறோம். del A by L அங்கே நமக்கு del Z by Z equal to del A by A ப்ளஸ் del B by B. இதுதான் அங்கே நமக்கு ஃபார்முலா இருந்தது. இந்த ஃபார்முலா வந்து மாற்றிக்கலாம். இங்கே என்ன ஃபைண்ட் பண்ணி ஏரியா, அப்போ Z பதிலாக del A by A ஈக்குவல் டு ஏக்கு பதிலாக L del L by L ப்ளஸ் del B. இது பிரெத்து, அங்கே கேபிட்டல் B இருக்குது, del B by B. ஓகே, அப்போ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கால்குலேட் தி ஏரியா ஆஃப் த ரெக்டாங்குலர் வித் எரர் லிமிட் ஃபைண்ட் பண்ணுறாங்க. ஓகே, இதில் எரர் லிமிட் தான் ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க, அதை ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ இந்த ஏவை என்ன செஞ்சு del ஏவா, அப்போ del A மட்டும் வேணும்னா ஏவை இந்த சைடு இப்படி கொண்டு வந்துடும். அப்போ del A ஈக்குவல் டு del Lக்கான வேல்யூ நமக்கு கிவன் டேட்டாவில் பார்த்துட்டோம் 0.1. இதில் del Lக்கான வேல்யூ இது Lக்கான வேல்யூ, இது del Lக்கான வேல்யூ, இது Bக்கான வேல்யூ, இது del Bக்கான வேல்யூ. ஓகே, இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோ. எரர் எல்லாமே டெல்லில் சொல்லுவோம், ரிமைனிங்கு ஹோலில் சொல்லுவோம். அப்போ 5.7 அப்படிங்கிறது L, 0.1ங்கிறது del L. அப்போ del L 0.1 divided by 5.7, 0.2 by 3.4. ஏவோட வேல்யூ நம்ம இனிஷியலாகவே கண்டுபிடிச்சி வச்சிடறோம். ஏக்கான வேல்யூவை என்ன, ஏக்கான வேல்யூ ஏங்கிறது நமக்கு எதை மென்ஷன் பண்ணது, லென்த் இன்ட்டு பிரெத். அப்போ 5.7 into 3.4 அதை வச்சுக்கோ. இது ஹோல் நம்பர் ஒன்லி, எரர் கிடையாது. அப்போ மல்டிபிள் பண்ணால் 19.38. இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணினா 19.4. இதை நம்ம பின்னாடி பார்ப்போம். ஓகே, அப்போ ஏரியா கனெக்ட் பண்ணியாச்சு, எரர் இல்லாமல் ஏரியா கனெக்ட் பண்ணியிருக்கோம் 19.4. இப்போ நம்ம இதை எரரோட ஏவோட வேல்யூ இங்கே அப்ளை பண்ணிடுறோம் இந்த இடத்துல. இது எரரோட ஆட் பண்ண போகிறோம். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் வரக்கூடிய வேல்யூ இவ்வளோ வருது. இதை சால்வ் பண்ணால் 0.0175, இதை சால்வ் பண்ணால் 0.0588 இன்ட்டு இந்த வேல்யூ. அப்போ இதெல்லாம் மல்டிபிள் பண்ணால் வரக்கூடிய வேல்யூ 1.48. இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா 1.7. இது எதுக்கான வேல்யூ, del Aக்கான வேல்யூ. அப்போ டோட்டல் ஏரியா ஹோல் நம்பர் 19.4 ப்ளஸ் ஆர் மைனஸ் del Aக்கான வேல்யூ 1.5. ஏரியா கனெக்ட் எப்பவுமே நம்ம சென்டிமீட்டர் ஸ்கொயரில் பண்ணுறோம். ஸ்கொயரில் கொண்டு வந்து காட்டினோம், நம்ம கிவன் டேட்டா சென்டிமீட்டரில் இருக்கிறதுனால சென்டிமீட்டர் ஸ்கொயரில் காட்டிட்டோம். ஓகே, இங்கே நம்ம பார்த்தது எல்லாமே ரெக்டாங்குலர் பார்த்தோம். சப்போஸ் இங்கே நமக்கு ஃபார்முலானா தரமாட்டாங்க, நீ ஃபார்முலாஸ் நம்ம தான் இதை மெமரி பண்ணிக்கணும். இதை கொஞ்சம் கரெக்டாக ஆரம்பிச்சுக்கோ. ஏன்னா ரெக்டாங்கிள் சொல்லும் போது ஏரியாவுக்கு L into B ஓகே, பட் இந்த L into Bயை நம்ம ரெசன் சீரியஸ் அண்டு பேரலுக்கு போட்ட மாதிரி R equal to R1 + R2னா போட முடியாது. இங்கே நம்ம ஏவை தனியாக கண்டுபிடிச்சாகணும், del ஏவை நம்ம தனியாக கண்டுபிடிச்சாகணும். ரெண்டையும் ஆட் பண்ணும் போது சென்டரில் ப்ளஸ் ஆர் மைனஸை நம்ம உள்ள இன்வால்வ் பண்ணிக்கணும். இதை கரெக்டாக கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் இங்கே சப்போஸ் ஒரு ஸ்கொயர் தந்துட்டாங்க அப்படின்னா ஸ்கொயருக்கு சைடு தந்துட்டாங்கன்னா சைடு இன்ட்டு சைடு A இன்ட்டு A போட்டு அதுக்கான சொல்யூஷனை கொடுங்க. அல்லது மற்றது ஏதாவது மற்ற ஃபார்முலாஸ் எதுவுமே ஃபார்முலாஸ் டேட்டா தர மாட்டாங்க. ஒரு சேஃபை தந்துட்டாங்கன்னா க்யூபோ இல்லை ஸ்கொயரோ அல்லது ரெக்டாங்கிளோ தந்தாலும் அது நாம் தான், ட்ரையாங்கிள் தந்தாலும் சரி, அது நாம் தான் கரெக்டாக சால்வ் பண்ணி போட்டுக்கணும். அங்கே ஃபார்முலா தரணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. அதே போல் எந்த ஒரு சம்லேயும் நமக்கு ஃபார்முலான்னு தரும்போது அல்லது கிவன் டேட்டான்னு தரும்போது நம்ம SI யூனிட் தான் அப்ளை பண்ணணும். பட் இங்கே ரெண்டுமே சென்டிமீட்டரில் தந்ததுனால நம்ம SI யூனிட் அப்ளை பண்ணலை. அப்ளை பண்ணி போட்டாலும் தப்பு கிடையாது. இதை கொஞ்சம் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வரைக்கும் நம்ம ப்ராபகேஷன் ஆஃப் எரரில் மொத்தம் நம்ம 3 டாபிக் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு ஒன் சம்மில் வரக்கூடிய எரர், செகண்ட் ஒன் டிஃப்ரென்ஸில் வரக்கூடிய எரர், தேர்டு ஒன் ப்ராட்டில் வரக்கூடிய எரர். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தோம்னா டிவிஷன் வரக்கூடிய எரர்ஸை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்க போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் வரதுக்குள்ள இதை கொஞ்சம் நல்லா படித்து பாருங்கள், எழுதி பாருங்கள். எழுதி பார்த்தா டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அல்லது கால் பண்ணி எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஓகே, ஆல் தி பெஸ்ட்.